ஈரான் மீது அமெரிக்காவும், இஸ்ரேலும் சேர்ந்து இன்னைக்கு வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அ உலகம் முழுக்க அரசியல் 2 பக்கமா பிரிஞ்சு நிக்கிற ஒரு சூழல் இருக்கு. இடது, வலதுன்னு. அதுல வலது பக்கம் இருக்கிறவங்க வேற காரணம் சொன்னாலும் 2ஆ தான் பிரிஞ்சு நிக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தமா இருக்கு. அதுல வந்து உலக அளவுல, சர்வதேச அளவுல வலதோட கை ஓங்கி இருக்கிற சூழலையும் நம்ம பார்க்குறோம். எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து வெனிசுலால நடந்தது நம்ம பார்த்தோம். நம்ம கண்ணு முன்னாடி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ கேட்பாரற்ற ஒரு விஷயம் நடக்கிற மாரி, ஒரு போர்கள் இப்போ ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, போர்கள் யாருக்கானதுன்னு இந்த படத்துல கேள்வி வச்சிருக்கும். 2 பக்கமும் வந்து மக்கள் வந்து இத விரும்பல. ஆனா, யாருக்காக இந்த சண்டை நடக்குது அப்படிங்கிற கேள்விய இந்த படத்துல வச்சிருக்காரு. படம் பற்றி, படத்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள் பற்றி அ தோழர் சினிமாலேருந்து வந்திருக்கனால அவர் அதிகமா பேசுவார்ன்னு நெனைக்கிறேன். நான் மேலோட்டமா சில விஷயங்கள் சொல்றேன். அதுக்கு முன்னாடி முதல் விஷயம் வந்து ஏற்கனவே கார்த்தி தோழர் சொன்ன மாரி, இந்த படத்த வந்து தயாரிச்ச செகண்ட் ஷோ யூடியூப் கலீலுர் ரஹ்மான் அவர்களுக்கு நம்ம வந்து நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, வேற ஏதாவது கமர்ஷியல் இதில இருக்கிற படம் மாரி இல்ல. ஒரு குறும்படம். அது என்ன ரிட்டர்ன்ஸ் குடுக்கும் அதெல்லாம் இல்ல. அப்போ வந்து அவருக்கும் ஹாஸ்மி தோழர் மாரியே ஏன்னா அவர் சேனல் பார்க்கும்போது புரியுது. சமூகம் சார்ந்த சிந்தனை, மக்களுக்கான சிந்தனைன்னு இருக்கிறனால தான், அவருடைய சம்பாதிச்ச ஒரு விஷயத்திலிருந்து ஒரு பகுதிய வந்து இதுக்காக பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். அதனால அவரையும் வந்து நாங்க வந்து மனமார வந்து அவர பாராட்டிட்டு இதுக்குள்ள போறேன்.